பேசிய இந்த கருத்துக்கள் அதில் முக்கியமான பல்வேறு தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மிக குறிப்பாக 3 விஷயங்களை நாம் இதில் பார்க்கலாம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் உள்ளிட்ட நிர்வாகிகளை நீக்குவதற்கு தன்னால் மட்டும்தான் முடியும் என்று அவர் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கட்சி தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலும் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாவட்ட நிர்வாகிகளை நீக்க வேண்டும் என்றால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னால் தான் முடியும் என்ற அந்த கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அன்புமணி பேசியும் போது முக்கியமாக இந்த பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் தான் தலைவர் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார். ராமதாஸ் நீக்கிய நிர்வாகிகள் அந்த நீக்கம் செல்லாது என்ற வகையில் தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் உருவாக்கிய தலைவர்கள் தான், அவர் உருவாக்கிய செயற்குழு தான், பொதுக்குழு தான் இன்றளவும் தொடர்கிறது. ஆனாலும் ஒரு நிறுவன தலைவர் அதிகாரத்தை தலைமை பொறுப்புக்கு வழங்கிவிட்டு அதையும் முறைப்படியாக பொதுக்குழு மூலமாக வழங்கிவிட்டு அந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு இப்போது அவருக்கு சக்தி இருக்கிறதா அப்படிங்கறதான் கேள்விக்குறி. ஏன்னா அவர் கூட்டிய எந்த கூட்டத்திலையும் மாவட்ட கூட்டம், நிர்வாக குழு கூட்டத்தில் யாருமே போகல. திரு அன்புமணி அவர்களை இளைஞரணி தலைவராக நியமித்த காலம் முதலே இந்த கட்சியில் இருக்கிற 60-70% பேரு அவர் பின்னாடி அனுபவ தொடங்கிட்டாங்க. அவரை கட்சி தலைவர் என்று அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை நிர்வாகிகள் வரைக்கும் இனி அன்புமணி தான் கட்சியின் எதிர்காலம் என்று பயணிக்க தொடங்கிய சூழலில் திடீரென்று ராமதாஸ் அவர்கள் எல்லா பொறுப்பும் நான் தான் தலைவர், நான் தான் நிறுவன தலைவர், நான் வச்சதான் சட்டம், நான் எவனையும் தூக்கி எறிவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவது என்பது இயலாத காரியம். ஏன்னா எல்லோருமே இங்க வந்துட்டாங்க, அன்புமணி பின்னாடி வந்துட்டாங்க. எனவே அவரால் எதுவும் இயலாது. இன்றைக்கு அன்புமணி எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது பாமகவை ஒட்டுமொத்தமாக அவர் கைப்பற்றி விட்டதாகத்தான் கருதுகிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து பல்வேறு தேர்தல்களை எதிர்கொண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போனாரு. அவருடைய சத்தியம் செய்து கொடுத்தபடி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில சொன்னாரு, நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாருமோ கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளுக்கு வரமாட்டோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற மாட்டோம் என்றெல்லாம் சொன்னவர் அந்த சத்தியத்தை மீறி பையனை கொண்டு வந்துட்டாரு. மத்திய அமைச்சராக்குனாரு, இளைஞரணி தலைவராக்குனாரு. இன்றைக்கு வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டதுங்கிறார். பொறுப்பை ஒப்படைத்ததற்கு பிறகு வெறும் ஆலோசகராக மட்டுமே தந்தை இருக்க வேண்டும், கட்சியை ஒட்டுமொத்தமாக தானே வழிநடத்த வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி கடந்த 2-3 ஆண்டுகளாகவே அதற்கானது இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற வரும்பொழுது பாமக என்றாலே அன்புமணி என்கிற ஒரு அடையாளத்தை அவர் தானே எடுத்துக்கொண்டார். இந்த சூழல்ல ராமதாசனுடைய அந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக அந்த கட்சியில் எடுபடாது. அதுதான் பார்வை சொல்லுது. நன்றி திரு துரைகருணா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.